Hi students. So practical exams are nearing. In that first topic வந்து linear search. ஸோ இதுக்கான ப்ரோக்ராம் வந்து கொஞ்சம் சிம்பிளாக எப்படி படிக்கலாம் அப்படின்றத நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ லீனியர் சர்ச்சோடைய ப்ரோக்ராம் பார்க்கறதுக்கு முன்னாடி அவுட்புட் வந்து எப்படி வரும்ன்றதை நம்ம ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணிக்கணும், அதை வந்து புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ லீனியர் சர்ச் அப்படின்னாவே நமக்கு ஆல்ரெடி தியரி பார்ட்டில் வந்து படிச்சிருப்போம். நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து இன்புட்டாக கொடுத்துருவாங்க. ஸோ அந்த எலமெண்ட்ஸில் நம்ம சர்ச் பண்ணுற எலமெண்ட் வந்து இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அந்த ஃபைண்ட் அவுட் பண்ணுறதை வந்து நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா லீனியர் சர்ச் மூலமாக தான் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ 2 டைப் ஆஃப் சர்ச்சிங் வந்து நம்ம பார்த்துருப்போம். லீனியர் சர்ச் ஒன்று, பைனரி சர்ச் ஒன்று. ஸோ அதில் லீனியர் சர்ச் அப்படின்றது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா 1 by 1 வந்து நம்ம தேடுற எலமெண்ட்டை கம்பேர் பண்ணிக்கிட்டே வரும். ஓகேவா? ஸோ 1 by 1 கம்பேர் பண்ணிகிட்டே வரும். அதனால தான் அதை வந்து லீனியர் சர்ச் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த ப்ரோக்ராமுக்கு நம்ம என்ன அவுட்புட் வந்து கெட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு ஃபஸ்ட்டு வந்து இன்புட்ஸ் வந்து தேவை இல்லையா? ஸோ இன்புட்டுன்னு ஒன்று இருந்தால் தான் நம்ம வந்து அந்த ப்ராசஸை கரெக்டாக வந்து பண்ணி முடிக்க முடியும். ஸோ இன்புட் என்ன இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எத்தனை எலமெண்ட்ஸ் வந்து நம்ம இன்புட்டாக கொடுக்க போகிறோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு ஒரு பிரிண்ட் நம்ம வாங்கணும். என்டர் த டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவுட்புட் ஸ்க்ரீனில் நம்மகிட்ட வந்து கேட்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கு நான் வந்து 10 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் அப்படின்னா 10 எலமெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், இன்புட்டாக வந்து கொடுக்கணும். ஸோ அதை தான் வந்து அடுத்த லைனில் என்டர் த அரே ஆஃப் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ இப்போ நான் 8 எலமெண்ட்ஸ் அப்படின்னா நீங்கள் இங்கே 8 எலமெண்ட்ஸ் வந்து கொடுக்கணும். 10 எலமெண்ட்ஸ் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா இங்கே 10 எலமெண்ட்ஸ் கொடுக்கணும். நான் 5 எலமெண்ட்ஸ் கொடுக்க போகிறேன் அப்படின்னா இங்கே 5 எலமெண்ட்ஸ் வந்து நீங்கள் இன்புட்டாக வந்து கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அதை கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், எந்த எலமெண்ட் வந்து நம்ம வந்து சர்ச் பண்ண போகிறோம் அந்த எலமெண்ட்டை வந்து என்டர் பண்ண சொல்லும். ஸோ என்டர் த சர்ச் எலமெண்ட். ஸோ நான் இங்கே 20 அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா இந்த 20ன்ற எலமெண்ட்ஸு இங்கே இருக்கா இல்லையான்னு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த இடத்துல வந்து இருக்கா இல்லையான்னு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அப்போது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா சர்ச்சிங் பண்ணி தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். என்ன மாதிரியான சர்ச்சிங் வந்து யூஸ் பண்ணது? லீனியர் சர்ச். லீனியர் சர்ச்னா என்னது? ஃபர்ஸ்ட் எலமெண்ட்லேருந்து லாஸ்ட் எலமெண்ட் வரைக்கும் 1 by 1 நம்ம தேடுற எலமெண்ட்டோட கம்பேர் பண்ணிக்கிட்டே வரும். ஓகே. ஸோ 10க்கு 20 ஈக்குவலாக இருக்கா இல்லையான்னு பார்க்கும். இல்லை. அப்படி இல்லைனா இதுக்கு 10க்கு அடுத்த எலமெண்ட் என்ன இருக்குது? 20. ஸோ 20க்கு 20 ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கும். ஸோ ஈக்குவல் ஆயிடுச்சு அப்படின்னா எலமெண்ட் வந்து ஃபவுண்டட் அட் எந்த இண்டெக்ஸ் அப்படின்றத நமக்கு அவுட்புட்டாக வந்து கெட் பண்ணணும். ஒருவேளை இங்கே நான் சர்ச் எலமெண்ட்டு 200ன்னு கொடுக்குறேன்னு வைங்க. ஸோ அப்போது ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டோட சர்ச் பண்ணும், மேட்ச் ஆகாது. 20 செகண்ட் எலமெண்ட்டோட வந்து கம்பேர் பண்ணும், இதுவும் மேட்ச் ஆகாது. தேர்ட் எலமெண்ட்டு, ஃபோர்த் எலமெண்ட்டு, ஃபிஃப்த்து அன்டில் வந்து லாஸ்ட் எலமெண்ட் வரைக்குமே வந்து கம்பேர் பண்ணுது. ஸோ நமக்கு 200 அப்படின்ற எலமெண்ட் இங்கே இல்லவே இல்லை. அப்போ கடைசி வரைக்கும் சர்ச் பண்ணதுக்கப்புறம் நமக்கு அதாவது எலமெண்ட் இல்லை அப்படின்னும் பொழுது எலமெண்ட் 200 இஸ் நாட் ஃபவுண்டுன்னு சொல்லிட்டு நமக்கு அவுட்புட் வரணும். ஓகேவா? ஸோ இதுதான் லீனியர் சர்ச்சுடைய அவுட்புட். இன்புட் அண்ட் அவுட்புட் வந்து எப்படி கெட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ எப்பயுமே எய்ம் வந்து நம்ம எழுதுவோம் இல்லையா? எய்ம் எப்படி எழுதுவோம்? கொடுத்துருக்கிற கொஸ்டினுக்கு முன்னாடி 2 அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்துப்போம். ஸோ இங்கே வந்து டு ரைட் ஏ சி ப்ரோக்ராம் டு இம்ப்ளிமெண்ட் லீனியர் சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு எய்ம் இருக்குது. அல்காரிதம், நீங்கள் லீனியர் சர்ச்சுக்கு என்ன அல்காரிதம் வந்து ஏற்கனவே தியரியில் படிச்சிருக்கீங்களோ அந்த அல்காரிதம் வந்து எழுதிக்கலாம். இப்போ ப்ரோக்ராம் எப்படி அப்படின்றத வந்து இப்போ நான் ஈஸியாக வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த ப்ரோக்ராமை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு 3 பார்ட்ஸாக வந்து பிரிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ 3 பார்ட்ஸில் ஃபஸ்ட்டு நமக்கு இன்புட் வந்து என்ன, இப்போ நம்ம இங்கே இன்புட் வந்து கெட் பண்ணுறோம் இல்லையா? என்டர் த டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ், என்டர் த அரே ஆஃப் எலமெண்ட்ஸ், என்டர் த சர்ச் எலமெண்ட். இது வரைக்கும் நாம் வந்து இன்புட் தான் வந்து கெட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இது வந்து எல்லாமே வந்து இன்புட்டு. ஓகே. ஸோ இந்த 2 தான் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட்டு. ஸோ ஃபஸ்ட் இந்த இன்புட் ஸ்டேட்மெண்ட்டுக்கான ப்ரோக்ராம் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம வந்து தெரிஞ்சுப்போம். ஸோ இதுக்கான ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஸ்க்ரீனில் தான் வந்து நம்ம கேட்க போகிறோம் இல்லையா? அவுட்புட் ஸ்க்ரீனில் தான் வந்து என்டர் த டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் அப்படின்னு கேட்குது. ஸோ அப்போ அந்த மெசேஜை வந்து பிரிண்ட் பண்ணுறது யார்? printf ஃபங்க்ஷன். ஸோ அதனால் printfக்குள்ளே என்டர் த டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணுறோம். ஓகே. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ்னு கேட்டவுடனே நான் என்ன பண்ணுறேன்? 10ன்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். ஸோ அப்போ அந்த 10ங்கிறத யார் வந்து ரீட் பண்ணுவான்னா இன்புட் ஃபங்க்ஷன் வந்து ரீட் பண்ணும். இன்புட் ஃபங்க்ஷன் வந்து இங்கே என்னது? ஸ்கேன்எஃப். ஸோ இப்போ இந்த ஸ்கேன்எஃப் என்ன பண்ணும் அப்படின்னா நான் கொடுத்துருக்கிற நம்பரை ரீட் பண்ணி எண்ணில் போயிட்டு ஸ்டோர் பண்ணிடும். இங்கே ஒரே ஒரு வேரியபிளில் தான் நம்ம வந்து வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறோம். அப்போ இங்கே ஒரு வேரியபிள் இருக்குது அப்படின்னா அதுக்கான கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் வந்து ஒன்று தான் இருக்கும். இதை வந்து ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஏன்னா printf, scanf இது எல்லாமே வந்து ஃபார்மேட்டட் ஃபங்க்ஷன் அப்படி ஃபார்மேட்டட் இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன் நம்ம வந்து ஆல்ரெடி சி ப்ரோக்ராமிங்கில் வந்து படிச்சிருப்போம். ஓகே. ஸோ இதுக்கு வந்து ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் வந்து தேவை. ஸோ என் அப்படின்றது வந்து ஒரு இன்டீஜர் வேல்யூ. ஏன்னா நான் நம்பரை தான் இன்புட்டாக கொடுக்குறேன் இல்லையா? அப்போ அந்த என்னுடைய டேட்டா டைப் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? இன்ட்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ இன்ட் அப்படின்னா அதோடைய கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் வந்து நம்ம என்னன்னு கொடுக்கணும்? %d சொல்லிட்டு கொடுக்கணும். ஸோ ஸ்கேன்எஃப்னு எடுத்துட்டாலே வந்து 2 பார்ட்டாக பிரிப்போம். ஒன்று வந்து கண்ட்ரோல் ஸ்ட்ரிங்ஸு, கமாக்கு அடுத்த பதில் இருக்கிறது வந்து வேரியபிள் நேம்ஸ். இப்போ நான் கொடுக்குற நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து எத்தனை அப்படின்றதை எண்ணில் தான் நம்ம கொண்டு போயிட்டு ஸ்டோர் பண்ணுறோம். ஓகே. ஸோ இப்போ
அடுத்தது என்ன பண்ணும், எத்தனை எலமெண்ட்ஸு, அந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுது, நம்மகிட்ட வந்து டைப் பண்ண சொல்லுது. என்டர் த அரே ஆஃப் எலமெண்ட்ஸ். ஸோ அரே ஆஃப் எலமெண்ட்ஸ் அப்படின்னும்போது நான் இப்போ 10ன்னு கொடுத்துருக்கேன்னா 10 எலமெண்ட்ஸை வந்து கண்டினியூஸாக ரீட் பண்ணி என்ன பண்ணணும், ஸ்கேனஃப் வந்து ரீட் பண்ணி என்ன பண்ணணும், வேரியபிளில் கொண்டு போயிட்டு ஸ்டோர் பண்ணணும் இல்லையா. ஸோ அப்போ அரேல கொண்டு போயிட்டு ஸ்டோர் பண்ணணும். அப்போ கண்டினியூஸாக 10, 20 இதெல்லாம் ரீட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், லூப்பிங் கான்செப்ட்டுக்கு போகிறோம். ஸோ லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன இங்கே யூஸ் பண்ணுறோம்னா, ஃபார் லூப் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபாரில் I இஸ் ஈக்குவல் டு 0, I லெஸ் தென் n, I ப்ளஸ் ப்ளஸ். ஓகே, ஸோ இதுக்கு நடுவில்லாம் வந்து செமிகோலன் வரணும். ஓகே, எண்டில் லூப்பிங்கில் எப்பயுமே எண்டில் வந்து செமிகோலன் வைக்கவே கூடாது. ஓகே, ஸோ ஃபார் லூப்பில் நான் என்ன பண்ணுறேன்னா ஐன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணுறேன். அந்த ஐயுடைய வேல்யூ என்னை ரீச் பண்ணுற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், கண்டினியூஸாக ஸ்கேனஃபில் அந்த 10 வேல்யூஸையும் வந்து ரீட் பண்ணி அரேல கொண்டு போயிட்டு ஸ்டோர் பண்ணிகிட்டே இருக்கேன். ஓகேவா. ஸோ அப்போஸ் இந்த ஃபார் லூப்புக்குள்ளே நம்ம கொடுக்குற அந்த 10 வேல்யூஸை ஸ்கேனஃப் வந்து என்ன பண்ணுது, ரீட் பண்ணி A of 0, A of 1, A of 2, A of 3 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபார் லூப் வந்து கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் நம்மக்கிட்ட வந்து இன்புட்டை ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸ்கேனஃப் ரீட் பண்ணி அரேல கொண்டு போயிட்டு ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம நம்பர் ஆஃப் வேல்யூஸையும் வந்து இப்போ என்டர் பண்ணி முடிச்சாச்சு. அதை ஸ்கேனஃப் வந்து என்ன பண்ணிடுச்சு, ரீட் பண்ணி அரேல கொண்டு போயிட்டு ஸ்டோர் பண்ணிடுச்சு. இப்போ அடுத்தது நமக்கு என்ன வேணும், என்ன கீயை வந்து நான் இங்கே சர்ச் பண்ண போகிறேன். அப்போ அதுவும் அந்த என்டர் த சர்ச் எலமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட கேட்கணும் இல்லையா. ஸோ அதுக்கான பிரிண்ட் ஆஃப் தான் இது. ஸோ பிரிண்ட் ஆஃப் என்டர் த சர்ச் எலமெண்ட். இப்போ நான் வந்து 10ன்னு வந்து நான் சர்ச் எலமெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னா அதை வந்து ரீட் பண்ணணும்ல திருப்பி ஸ்கேனஃப். ஸோ ஸ்கேனஃப் ரீட் பண்ணி என்ன எலமெண்ட்டை நான் சர்ச் பண்ணணும் அதுக்கு நான் கீன்னு சொல்லிட்டு வேரியபிள் வந்து கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஸ்கேனஃப் ஃபங்க்ஷனில் கீன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணுறேன். எப்பயுமே ஸ்கேனஃபில் வேரியபிள் நம்ம மென்ஷன் பண்ணும்போது ஃப்ரண்ட்டில் வந்து என்ன பண்ணணும், இட் ஷுட் ஸ்டார்ட் வித் ஆம்பர்சன்ட் சிம்பிள். இதுதான் வந்து அட்ரஸ் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அப்போது கீழே கொண்டு போயிட்டு ஸ்கேனஃப் வந்து என்ன பண்ணும், நான் கொடுக்குற சர்ச் எலமெண்ட்டை ஸ்டோர் பண்ணிவிடும். ஓகே, ஸோ அதனால் ஒரே ஒரு கண்ட்ரோல் ஸ்ட்ரிங்கை தான் வந்து நான் இங்கே போட்டிருக்கேன். அப்போது ஒரு இன்புட்டை கெட் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன கோடிங் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் வந்து இந்த பார்ட்டு. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு பிரிண்ட்எஃப்ல டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து கொடுக்குறேன். அதை ஸ்கேனஃப் ரீட் பண்ணி எண்ணில் ஸ்டோர் பண்ணுது. ரெண்டாவது பிரிண்ட்எஃப்ல அரே ஆஃப் எலமெண்ட்ஸை என்டர் பண்ணுறேன். ஸோ அதை என்டர் பண்ணும்பொழுது கண்டினியூஸாக அதை வந்து ரீட் பண்ணுறதுக்காக ஃபார் லூப் யூஸ் பண்ணுறேன். ஃபார் லூப்புக்குள்ளே வந்து நான் ஸ்கேனஃபை வந்து என்ன பண்ணுறேன், கொடுத்துட்றேன். அதை வந்து அரேல கொண்டு போயிட்டு ஒவ்வொரு எலமெண்ட்டாக வந்து ஸ்டோர் பண்ணுது. ஸோ என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 10 எல்லா எலமெண்ட்ஸையும் ரீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ சர்ச் எலமெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. நம்ம கொடுக்குற எலமெண்ட்டை வந்து ஸ்கேனஃப் ரீட் பண்ணி கீழே கொண்டு போயிட்டு ஸ்டோர் பண்ணுது. ஸோ இதுதான் இன்புட்டுக்கான கோடிங். ஓகேவா. இப்போ நமக்கு இன்புட் கிடச்சிருச்சு. அவுட்புட் வந்து இங்கே என்ன, இன்புட் கொடுத்த உடனே நமக்கு அவுட்புட் ஸ்க்ரீனில் அவுட்புட் வந்துடும். அந்த அவுட்புட்டு எப்படி வருது, எப்போ இந்த இன்புட்டை எடுத்துக்கிட்டு நாம் என்ன வந்து பண்ணுறோம், அப்போ லீனியர் சர்ச் வந்து அதில் அப்ளை பண்ணுறோம். அப்போ அந்த லீனியர் சர்ச்சுக்கான லாஜிக் என்ன அப்படின்றது தான் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ திஸ் கோடிங் இஸ் லாஜிக் ஆஃப் லீனியர் சர்ச். ஓகே, ஸோ லீனியர் சர்ச்சில் வந்து எப்படி பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஃபார் லூப் வந்து போட்டுக்கோங்க. ஸோ இந்த ஃபார் லூப் எதுக்காக நம்ம போடுறோம் அப்படின்னா, n நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணணும், கம்பேர் பண்ணணும், கீயோட கம்பேர் பண்ணணும். ஓகேவா. நான் எலமெண்ட் இருக்கா இல்லையான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு கீ கூட நம்ம ஒவ்வொரு அரேல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டாக வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா மேட்ச் பண்ணி பார்க்குறோம். அப்போ கண்டினியூஸாக ஒவ்வொரு எலமெண்ட்டாக மேட்ச் பண்ணுறதால நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுறோங்கன்னா ஃபார் லூப் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபார்க்குள்ளே அதே I இஸ் ஈக்குவல் டு 0, I லெஸ் தென் n, I ப்ளஸ் ப்ளஸ் வந்து எழுதிடும். ஓகே, ஸோ இப்போ ஃபார் லூப்புக்குள்ளே வந்தாச்சு. பாடி ஆஃப் த லூப்பில் நம்ம என்ன பண்ணுறோம், கீயையும் அரே ஆஃப் எலமெண்ட்டையும் ஈக்குவலாக இருக்கான்னு வந்து செக் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா பிரிண்ட் ஆஃப்ல வந்து நம்ம என்ன பண்ணுறோம், எலமெண்ட் %d ஃபவுண்ட் அட் %d அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். எலமெண்ட் அப்படின்றது நம்ம தேடுற எலமெண்ட், அதாவது இந்த கீ எலமெண்ட். ஓகே, ஸோ அதனால் இங்கே வேரியபிள் வந்து கீன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். இஸ் ஃபவுண்ட் அட் %d. எந்த இண்டெக்ஸில் ஐயோடைய வேல்யூ நமக்கு இந்த இடத்துல என்ன வருதோ அது வந்து இங்கே பிரிண்ட் ஆகும். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு இண்டெக்ஸில் அப்படின்னா ஐயோடைய வேல்யூ 1 இருந்ததுன்னா 1 பிரிண்ட் ஆகும். ஐயோடைய வேல்யூ இந்த இடத்துல வந்து 2 இருக்குது அப்படின்னா 2 வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேவா. ஸோ அப்போது எலமெண்ட் வந்து எந்த இண்டெக்ஸில் நமக்கு ஃபைண்ட் அவுட் ஆகிருக்கு அப்படின்றது தான் இந்த பிரிண்ட் ஆஃப்ல வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா. ஸோ அடுத்தது இஃப்க்கான டெர்மினேஷனுக்காக நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுறோம்னா பிரேக் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபார் லூப் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகேவா. ஸோ இப்போ ஒருவேளை எனக்கு கீ வந்து அரேல இருக்கிற எந்த வேல்யூவோடையும் மேட்சே ஆகலை அப்படின்னும் பொழுது லூப்பை விட்டு வெளியில் வந்துடும். வெளியில் வந்துட்டு திருப்பி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு இஃப் கண்டிஷனோட செக் பண்ணுறோம். என்ன அப்படின்னா I இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். I வந்து n வரைக்கும், அதாவது லாஸ்ட் எலமெண்ட் வரைக்கும் வந்து நம்ம சர்ச் பண்ணிட்டோம் அப்படின்னாவே ஐயோடைய வேல்யூ n-க்கு ஈக்குவல் ஆகிடும். ஓகேவா. அப்போது ஐயோடைய வேல்யூவும் என்னுடைய வேல்யூவும் ஈக்குவல் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக எலமெண்ட் வந்து ஃபைண்ட் அவுட் ஆகலை அப்படின்னு அர்த்தம். ஸோ எலமெண்ட் இஸ் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணிடணும், பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டில் கொண்டு போய் போட்டுடணும்.
ஸோ அப்போ நமக்கு 10 எலமெண்ட்டை சர்ச் பண்ணுற வரைக்குமே நமக்கு அந்த கீ கிடைக்கல அப்படின்னும் பொழுது சர்ச் நமக்கு என்ன அவுட்புட் வரும், எலமெண்ட் 200 இஸ் நாட் ஃபவுண்டுன்னு சொல்லிட்டு வரணும். ஓகேவா? ஸோ அதை தான் வந்து இங்கே வந்து போட்டிருக்கேன். ஸோ இதோட உங்களுக்கு அந்த லீனியர் சர்ச்சுக்கான லாஜிக் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்போ மெயின் ஃபங்க்ஷன் வந்து எப்படி எழுதணும், ஸோ என்னென்ன வேரியபிள்லாம் நம்ம வந்து இந்த இன்புட்டில் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். என்னென்ன வேரியபிள்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம், n வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், ஐ வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோம், அரே வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோம், கீ வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பின்னாடி லாஜிக்லேயும் வந்து அதே தான், ஐ யூஸ் பண்ணியிருக்கோம், அரே வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோம், கீ யூஸ் பண்ணியிருக்கோம், n யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா கம்பைலருக்கு நம்ம என்ன பண்ணணும், அந்த வேரியபிள் என்ன டைப் ஆஃப் டேட்டாவை ஸ்டோர் பண்ணும் அப்படின்றத நம்ம கம்பைலருக்கு வந்து சொல்லணும். ஸோ அதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா வேரியபிள் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்கே இந்த ப்ரோக்ராமில் நான் என்னென்ன வேரியபிள்லாம் யூஸ் பண்ணியிருக்கணும் அந்த வேரியபிள்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும், டிக்ளேர் பண்ணணும். ஸோ இந்த வேரியபிள்ஸ் எல்லாமே வந்து எதை டீல் பண்ணுது அப்படின்னா நம்பர்ஸை தான் வந்து டீல் பண்ணுது இல்லையா? ஸோ நம்பர்ஸை தான் வந்து ஸ்டோர் பண்ணுது. அப்போ அந்த நம்பர்ஸ் அப்படின்றது என்னது, இன்டீஜர் டேட்டா டைப். ஸோ அப்போ இன்ட்டு n யூஸ் பண்ணியிருக்கோம், ஐ யூஸ் பண்ணியிருக்கோம், அரே வேரியபிள் ஏ உடைய சைஸ் வந்து 20 அப் டு 20 எலமெண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து இன்புட்டாக வந்து கொடுக்கலாம். ஸோ அதனால் சைஸ் வந்து ஏ ஆஃப் 20 கொடுத்துட்டேன். ஸோ கீ அப்போ இருக்கிற எல்லா வேரியபிள்ஸையும் நம்ம என்ன பண்ணணும், டேட்டா டைப்பில் டிக்ளேர் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதை நம்ம டிக்ளேர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ கம்பைலருக்கு இது சி ப்ரோக்ராம் தான் அப்படின்றத நம்ம வந்து சொல்லணும் இல்லையா? அப்போ எதை வச்சு கம்பைலர் வந்து இது சி ப்ரோக்ராம் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா இந்த மெயின் ஃபங்க்ஷனை வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ணும். ஓகே, ஸோ கம்பைலர் எடுத்த உடனே ஹேஷ் இன்க்ளூட் இதெல்லாம் வந்து ப்ராசஸ் பண்ணாது, எங்கே மெயின் ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணும். ஸோ இங்கேருந்து தான் நமக்கு ஆக்சுவல் ப்ராசஸிங்கே வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, உங்களுடைய ப்ரோக்ராமுடைய எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகிறது மெயின்ல இருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணணும், வேரியபிள் டிக்ளரேஷனுக்கு மேலே void main சொல்லிட்டு எழுதணும். அதாவது இங்க இருந்து தான் உங்களுடைய ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ void main ஓப்பன் க்ளோஸ் பேரந்தசிஸ் மெயின் ஃபங்க்ஷன் எழுதினாவே அதுக்கு அடுத்த லைன் நமக்கு என்ன வரணும், ஓப்பனிங் பிரேஸ் வரணும். இந்த ஓப்பனிங் பிரேஸ் அப்படின்றது இங்கே தான் மெயின் ஃபங்க்ஷன் ஓப்பன் ஆகுது அப்படின்றத நம்ம வந்து என்ன பண்ணணும், கம்பைலருக்கு வந்து இன்சிஸ்ட் பண்ணணும். ஸோ மெயின் வந்து இங்கே ஓப்பன் ஆகி உங்களுடைய ப்ரோக்ராம் எல்லாத்தையும் நீங்கள் எழுதி முடிச்சிருவீங்க இல்லையா? ஸோ ப்ரோக்ராம் எழுதி முடிச்சு கம்ப்ளீட் ஆகிடும். கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் கடைசியாக நீங்கள் என்ன பண்ணணும், அந்த மெயின் ஃபங்க்ஷனை வந்து க்ளோசிங் பிரேஸ் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ப்ரோக்ராம் எழுதுறதுக்கான மெத்தடு. இப்போ அடுத்தது வந்து பார்த்தோன்னா இந்த ப்ரோக்ராமில் நிறைய ப்ரீ டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். printf, scanf, அடுத்தது ஃபார் கீவேர்டு யூஸ் பண்ணியிருப்போம், இஃப் கீவேர்டு வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இதெல்லாம் வந்து ப்ரீ டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த ப்ரோக்ராமில் அதோடைய வேலையை செய்யணும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனுக்கான ப்ரோக்ராமை வந்து என்ன பண்ணணும், இந்த நம்மளுடைய ப்ரோக்ராமில் கொண்டு வந்து அட்டாச் பண்ணணும். ஓகேவா? அப்போ இந்த printf, scanf இதுக்கான ப்ரோக்ராம்லாம் எதில் இருக்குது அப்படின்னா ஹெடர் ஃபைல்ஸில் தான் இருக்குது. அப்போ printf, scanfக்கான ஹெடர் ஃபைல்ஸ் எது அப்படின்னு பார்த்தோன்னா stdio.h. அப்போ இந்த ஹெடர் ஃபைலை இந்த ப்ரோக்ராமில் நம்ம இன்க்ளூட் பண்ணாதான் printfம் ஒர்க் ஆகும், scanfம் ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ ஃபார் கீவேர்டு ஒர்க் ஆகும், இஃப் கீவேர்டு ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ அடுத்தது இந்த conio.h எதுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த conio.hக்கான ஃபங்க்ஷன்ஸ், அதாவது இந்த கிளியர் ஸ்க்ரீன் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அவுட்புட்டை வந்து நம்ம ப்ரோக்ராமை ரன் பண்ணும்பொழுது அவுட்புட் ஸ்க்ரீனை கிளியராக காமிக்கும். ஓகேவா? ப்ரீவியஸ் அவுட்புட் எது இருந்தாலும் அது எல்லாத்தையுமே எரேஸ் பண்ணிவிட்டு இப்போ கரண்ட் ப்ரோக்ராம்க்கான அவுட்புட்டை மட்டும் காட்டுறதுக்காக தான் நம்ம கிளியர் ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் conio.hல தான் இருக்குது. ஓகேவா? அதனால தான் இந்த ஹெடர் ஃபைலை நான் இங்கே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தோன்னா getch. இந்த ஃபங்க்ஷன் வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுடைய ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணது உடனே அவுட்புட் ஸ்க்ரீனை வந்து அப்படியே ஸ்டாண்ட் பண்ணி வைக்கும். ஓகேவா? until we press some key, நம்ம கீபோர்டில் ஒரு சம் கீயை ப்ரெஸ் பண்ணுற வரைக்கும் அவுட்புட் ஸ்க்ரீனை அப்படியே வந்து நிறுத்தி வைக்கிறதுக்காக தான் நம்ம getch வந்து யூஸ் பண்ணுறோம். அப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கான ஹெடர் ஃபைல் எது அப்படின்னு பார்த்தோன்னா conio.h தான். அப்போ conio.h நீங்கள் இங்கே இன்க்ளூட் பண்ணாதான் கிளியர் ஸ்க்ரீனும் அதோடைய வேலையை செய்யும், getchம் வந்து அதோடைய வேலையை செய்யும். ஓகேவா? ஸோ அப்போ ஓவராலாக நம்ம ஒரு ப்ரோக்ராமை வந்து நம்ம எழுதும்போது ஃபஸ்ட்டு இன்புட்டு என்னென்ன கொடுக்க போகிறோம் அதுக்கான கோடிங்கை எழுதுங்க. அந்த இன்புட்டை வச்சு நம்ம எப்படி வந்து லாஜிக் வந்து கொண்டு வர போகிறோம், ஸோ அதுக்கான கோடிங்கை எழுதுங்க. அதுக்கப்புறமா இதில் என்னென்ன வேரியபிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்றத ஃபஸ்ட்டே வந்து வேரியபிளில் டிக்ளேர் டேட்டா டைப்போட டிக்ளேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதோடைய மெயின் ஃபங்க்ஷனை எழுதுங்க. அப்புறம் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிற ப்ரீ டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸோடைய ஹெடர் ஃபைல்ஸ் எது தேவையோ அதை எடுத்து எழுதுங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் வந்து லீனியர் சர்ச்சுக்கான ஒரு சிம்பிளான ப்ரோக்ராம் இது. ஓகேவா? ஸோ வேறு எந்த ஃபங்க்ஷனோ இல்லை ரிகர்ஷன் ஃபங்க்ஷனோ இல்லை எதையுமே வந்து நான் யூஸ் பண்ணலை. சிம்பிளாக ஒரு லீனியர் சர்ச் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரோக்ராமை தான் வந்து உங்களுக்கு நான் இங்கே சொல்லி கொடுத்துருக்கேன்.
ஓகேவா? ஸோ நம்ம லாஸ்ட் மினிட்ல எக்ஸாம்ஸ் வந்து இன்னைக்கு வரைக்கும் இருந்திருக்கு. ஸோ நாளைக்கு வந்து நம்ம லேப் எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா, அப்போ போயிட்டு நம்ம வந்து நெறைய ஹெவியான ப்ரோகிராமா வந்து அத வந்து படிக்க முடியாது இல்லையா? அதனால ஒரு அட்லீஸ்ட் ஒரு சிம்பிளாவாவது நம்ம அந்த ப்ரோகிராம எழுதணும் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு இந்த ப்ரோகிராம வந்து நான் குடுத்துருக்கேன். ஸோ இந்த ப்ரோகிராம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருந்தது, படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட்டு இப்ப தான் நீங்க நியூ அப்படின்னா, கண்டிப்பா நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நெறைய ப்ரோகிராம்ஸ் நம்மளுடைய வீடியோல அடுத்தடுத்து வரும். தேங்க் யூ.